இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, ஜனவரி மாதம் 8ஆம் தேதி புனிதர்களுடைய பகுதியில் இத்தாலி தேசத்தை சார்ந்த புனித செவேரினியூஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம். இந்த புனிதரானவர் நம்முடைய திருச்சபையினுடைய வரலாற்றில் 5வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பாலைவனத்து புனிதர் என்று அறியப்படுகிறார். மிக இளைய வயதிலேயே தனிமையையும் அதே நேரத்தில் இறை வேண்டலையும் விரும்பிய இவர் பாலைவன பகுதியில் வாழ்ந்தார். துறவு பயிற்சிகளை முடித்த பிறகு பல துறவு மடங்களை ஏற்படுத்தினார். ஏழை எளியவர்களுக்கு தன்னாலான உதவிகளை செய்து வந்தார். சமுதாயத்தால் விலக்கி வைக்கப்பட்டவர்களுக்கும் மிகப்பெரிய ஆறுதலாக இவர் இருந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, பணக்காரர்களிடத்துல அல்லது செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்களிடத்துல சென்று ஏழைகளுக்காக பரிந்து பேசி அவர்களுக்கான உடையையும் உணவையும் பெற்று தருகிற அளவுக்கு இவர் வல்லமை பெற்றிருந்தார். தீர்க்க தரிசன ஒரு பாக்கியத்தையும் இவர் பெற்றிருந்தார். எதிர்காலத்தில் நிகழக்கூடிய விஷயங்களை கணிக்கக்கூடியவராகவும் அதே நேரத்தில் அந்த தீர்க்க தரிசன அந்த பாக்கியத்தை பயன்படுத்தி அல்லது வரத்தை பயன்படுத்தி மன மாற்றத்திற்கு இவர் வழிவகுத்தார் என்றும் புனித செவேரினியூஸ் என்பவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதருடைய பரிந்துரையால் ஏழைகளுக்கு இதங்குகிற ஒரு நல்ல இதயத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல 5000 பேருக்கு உணவளித்த பின் இயேசு சீடர்களை கலிலேய கரையினுடைய அந்த பகுதியில இருந்த பெத்சாய்தா பகுதிக்கு அவர்களை படகுல அனுப்பி வைத்து விட்டு தான் இறைவேண்டலில் ஈடுபட்ட ஒரு நிகழ்வைத்தான் நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம். அந்த நேரத்தில் பெரும் காற்று வீசியதாகவும் சீடர்கள் போராடி கொண்டும் அச்சத்திலும் பயத்திலும் இருப்பதை கண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து சென்றதாகவும் அதை கண்ட சீடர்கள் இயேசுவை பேயென நினைத்து அஞ்சு நடுநடுங்கியதாகவும் அதற்கு பிறகு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்துல சென்று துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்கிற இந்த 3 நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளை கூறி கடலையும் புயலையும் அதட்டி அங்கு அமைதியை ஏற்படுத்தினார் என்று இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். கலிலேயா கடல் இது ஒரு ஏரியா அல்லது ஒரு கடலா என்கிற ஒரு ஐயம் பலருக்கு ஏற்படலாம். அன்புமிக்கவர்களே, கலிலேயா கடல் என்று பெயர் இருந்தாலும் அது கடல் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரி. தமிழகத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும், வீராணம் ஒரு கடல் போல தான் இருக்கும் பார்ப்பதற்கு, ஆனால் அது ஒரு ஏரி. 18 கிலோமீட்டர் சுற்றளவும் 8 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு ஏரி என்றுதான் சொல்லுகிறார்கள். கடல் மட்டத்திலிருந்து 200 அடி தாழ்வாக இருந்ததாகவும் மலைகளால் சூழப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஏரியாக இருந்ததால் அதை கலிலேயா ஏரி என்பதற்கு பதிலாக கலிலேயா கடல் என்று தான் விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். மலைகளால் சூழப்பட்ட ஒரு காரணத்தினால் தட்ப வெட்ப நிலை அங்கு அடிக்கடி மாறும். அதன் காரணமாக மிகவும் பலமான காற்றழுத்தம் அங்கு ஏற்படும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே சிறிய படகுல செல்பவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து தான் அந்த இடத்துல ஏற்படும். காரணம், எந்த நேரத்துல அந்த காற்று புயல் காற்று வரும் என்று அந்த கலிலேய கடலில் கணிக்க முடியாது என்று இன்றளவும் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கலிலேய கடலில் தான் சீடர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது பலத்த காற்று வீசுகிறது, புயல் அடிக்கிறது. அந்த இடத்துல தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்துல சென்று அஞ்சாதீருங்கள், துணிவோடு இருங்கள், நான் தான் என்று அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டிய இந்த செய்தி நமக்கு ஆழமான ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தருகிறது. அன்புமிக்கவர்களே, 1996ஆம் ஆண்டு ஸ்பெயின் தேசத்துல பார்சிலோனா நகரத்துல ஒலிம்பிக் போட்டிகள் நடந்தது. அதுல இங்கிலாந்து தேசத்தை சார்ந்த டெரிக் ரெட்மன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு தடகள ஓட்டப்பந்தய வீரர். அவர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல அரையிறுதி போட்டிக்காக அவர் பங்கெடுக்கிறார். இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்த அவர் மிகவும் பிரபலமான ஒரு தடகள ஓட்டப்பந்தய வீரர். போட்டி தொடங்குகிறது. இந்த டெரிக் என்பவர் 400 மீட்டர் ஓட்டத்தை தொடங்கி ஓடுகிறார். இறுதி சுற்றுல அவர் வருகிற பொழுது திடீரென்று அவருடைய காலில் ஒரு நரம்பு சுலுக்கி கொண்ட ஒரு காரணத்தினால் அந்த இடத்துல சுருண்டு விழுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த டெரிக் ரெட்மனுடைய தந்தையினுடைய பேரு ஜிம் ரெட்மன் என்பவர். அவர் அந்த மைதானத்துக்கு உள்ளே தான் இருக்கிறார். தன்னுடைய மகன் தவறி விழுந்ததை கண்ட உடனேயே அந்த தந்தை ஓடி தன்னுடைய மகனிடத்துல தன்னுடைய மகனை தன்னுடைய தோள் மீது கையை வைத்துக் கொள்ள சொல்லி இருவருமாக ஜம்ப் பண்ணி மெதுவாக அந்த 400 மீட்டர் ஓட்டத்தை முடித்தார்கள். அன்புமிக்கவர்களே, அந்த ஓட்டப்பந்தயத்தில் டெரிக் ரெட்மன் பதக்கத்தை வெல்லவில்லை.
ஆனால் அவர் விழுந்ததும் அவருடைய தந்தை அடுத்த கணமே ஓடி வந்து, ஜெயிப்பது மெடல் எங்களுக்கு முக்கியமல்ல, என் மகன் இந்த ஓட்டப்பந்தயத்தை முடிக்க வேண்டும் என்பதை உலகுக்கு உணர்த்தும் விதமாக, தன்னுடைய தந்தையினுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக, தன்னுடைய உடனிருப்பை வெளிப்படுத்தும் விதமாக இருவருமாக சேர்ந்து அந்த ஓட்டப்பந்தயத்தை முடித்தார்கள். அன்புமிக்கவர்களே, பதக்கத்தை வெல்லவில்லை என்றாலும் உலக மக்கள் அனைவருடைய இதயத்தையும் இந்த தந்தை ஜிம் மற்றும் மகன் டெரிக் அன்றைக்கு வென்றார்கள். இது ஒரு தந்தையினுடைய உடனிருப்பு, ஒரு தந்தையினுடைய பாசம், இவற்றை நமக்கு தெளிவுபடுத்துகிறது, விளக்குகிறது. இதை போலத்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில துன்பத்தால் தோண்டு போயிருக்கிற நேரத்துல, தோல்விகளால் குழம்பி போயிருக்கிற நேரத்துல, எல்லாம் முடிந்து விட்டது என்று கண்ணீரோடு இருக்கிற நேரத்துல, எங்க வீட்டுக்கு நல்லது நடக்குமா, எங்க வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா என்று நம்ம குழம்பி போயிருக்கிற நேரத்துல, உதவி எங்கிருந்து வரும் என்று நம்ம அவளோடு காத்திருக்கிற நேரத்துல, இறைவன் இன்றைக்கு இந்த நற்செய்தியின் வாயிலாக நமக்கு சொல்லுகிற ஒரு பதில், உன் குடும்பத்துல நோய் என்கிற புயல் அடிக்கிறதா, உன் குடும்பத்துல பொருளாதார குறைபாடுகள் என்கிற ஒரு புயல் அடிக்கிறதா, உன் குடும்பத்துல அமைதி இல்லாத ஒரு புயல் இருக்கிறதா, உன் குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் என்கிற புயல் அடிக்கிறதா, அந்த நேரத்துல எல்லாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிற 3 வார்த்தைகள், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். அந்த டெரிக் ஜிம் அவர்களுடைய வாழ்க்கையையும் நற்செய்தி வாசகத்தையும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்துல, இறைவன் துன்பப்படுகிற நேரத்துல, நம்ம வேதனையில் இருக்கிற நேரத்துல, போராடி கொண்டு இருக்கிற நேரத்துல நமது அருகில் இருக்கிறார், நம்மை துணிவோடு இருக்க சொல்லுகிறார், அஞ்சாமல் இருக்க சொல்லுகிறார், அவர் நம்முடைய அருகில் இருக்கிறார் என்கிற அன்பு செய்தியைத்தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆகவே இறைவன் என்னோடு இருக்கிறார், எத்தகைய போராட்டத்திலும் நான் வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் ஒவ்வொரு நாளையும் இறை பிரசன்னத்துல வழி நடத்துவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.